என் வீட்டு ரோஸை பாருங்கள் மக்களே. நீங்கள் லைக் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, என் வீடியோ மட்டும் பாருங்கள். எனக்கு இதிலலாம் ரொம்ப ஆரோக்கியம். தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவேன். பாருங்க, இது பூசணிக்காய் செடி. இங்கே பாருங்கள், பூசணிக்காய் செடிலாம் நிறையா வச்சுருக்கேன். யார் யாருக்கு வேணுமோ பைசாவே வேண்டாம், ஃப்ரீயாக தாரேன். இங்கே பாருங்கள், சுரைக்காய் கிடக்குங்க, நிறைய சுரைக்காய் கிடக்கு மக்களே. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், முருங்கைக்காயிலிருந்து எல்லாம் கிடக்கு. அதுவும் ஒரு உயிர் தானே. நம்ம ஒரு ஊராம்புலே ஊட்டி வளர்த்தா தாம்பூல தன்னால் வளரும். நான் இயற்கை செடி வளர்க்கேன். எப்படி இருக்கு பாருங்க. இது ஒன்றும் காட்டலையே. இங்கே பாருங்க, சோப்பு பயிறு அப்படி. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க மக்களே, சோப்பு பயிறு அழகாக கிடக்கு. பாருங்க, என் குட்டி பாப்பா எப்படி கிடக்கு. நான் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு தக்காளி இருந்தாலும் உடனே வச்சு விட்ருவேன். எந்த செடியுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதுவும் ஒரு உயிர் தானே. அந்த உயிரை வளர்த்தா நமக்கு கடவுளை எப்படியோ தருவார். எல்லாரும் கடவுளை தான் நம்பணும். நான் கற்பனை நம்புதேன், அந்த ஆத்தா காளியை நம்புதேன். பாய்.